சென்னை பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண் அகிலா பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து வருகிறார். தோழிகளுடன் தனியாக வசித்து வந்த அகிலாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகியுள்ளார் ராஜ்குமார். திண்டுக்கல் நத்தம்புதூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் சென்னையில் வசித்து வந்ததாக தெரிகிறது. ராஜ்குமார் அகிலா இடையேயான நட்பு காதலாக மாற இருவரும் வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக வசித்து வந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களாக திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்து வந்ததாக தெரிகிறது. ராஜ்குமார் தன்னையே திருமணம் செய்து கொள்வான் என மலை போல நம்பியிருந்த அகிலாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாகவே ரெட் அலர்ட் விழுந்துள்ளது. அதாவது தன்னிடம் இன்ஸ்டாவில் காதல் தூது அனுப்பிய ராஜ்குமார் அதேபோல பல பெண்களிடமும் ரகசியமாக காதல் கடிதம் தீட்டி மன்மதனாக வலம் வந்துள்ளார். இதுகுறித்து அகிலா ராஜ்குமாரிடம் கேட்க அவரோ அகிலாவை அடித்து துன்புறுத்திவிட்டு திண்டுக்கலுக்கு எஸ்கேப் ஆகியுள்ளார். இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் எனக்கு பழக்கமாயிட்டு 2 பேரும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீடு எடுத்து தங்கினோம். ஒரு 6 மந்த் தங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் இது மட்டும் இல்லை, நிறையா பெண்களோட இன்ஸ்டாகிராமில் இதே தான் அவனுக்கு வேலை. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அவன் வீட்டில் தான் இருந்தான். திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டான் அவன். இப்போ என்னன்னா 27ஆம் தேதி என்னை அடிச்சுட்டு, நீ எனக்கு தேவையில்லை, உன் கூட வாழ முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே நான் பயங்கரமாக அடித்து போட்டுட்டு வந்துட்டான். நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் என்னை அடித்ததை பார்த்துட்டு, சத்தம் கேட்டதை பார்த்துட்டு, எதுக்கு இந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே பெருங்குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வர வச்சு விசாரணை செஞ்சாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் 27ஆம் தேதி. இல்லை சும்மா வாய் பிரச்சனை தான், நான் பார்த்துக்கிறேன், ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொன்னாங்க ராஜ்குமார்ன்றவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் வீட்டு ஓனர் நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோங்க, இங்கே இதுக்கு மேலே இருக்க வேணாம், நீங்கள் இருக்கிறதுனால அடிக்கடி சண்டை போட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் காலையில் 27ஆம் தேதி 28ஆம் தேதிலாம் அவன் ட்ரெஸ்ஸு, அவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாத்திரம், சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்த பாத்திரம், அடுப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டான். ஆனாலும் விடாது கருப்பு போல திண்டுக்கல் வரை ராஜ்குமாரை தேடி சென்ற அகிலாவுக்கு அங்கேயும் அதிர்ச்சி RAC சீட்டில் ரெடியாக இருந்துள்ளது. ராஜ்குமாரின் தந்தை மருதுப்புலி சில நபர்களுடன் சேர்ந்து அகிலாவை துரத்தியுள்ளார். இதனால் பதறிப்போன அகிலா 181 என்ற சமூக நலத்துறை எண்ணிற்கு கால் செய்து உதவி கேட்டுள்ளார். பின்னர் அகிலாவை மீட்ட சமூக நலத்துறையினர் அவரை திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மையத்தில் தங்க வைத்துள்ளனர். ஒரு வெள்ளை கார் வந்துச்சு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவங்க காரில் ஏறு, நீ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. காரில் ஏறுன்னு சொன்னாங்க. அதில் கூட லேடிஸ்லாம் கிடையாது, வெறும் ஜென்ஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஏறலை, பயந்துட்டு நான் ஏறலை. நம்ம ஒரு பொண்ணாக இருக்கோம், அதில் நம்ம போகக்கூடாதுன்னு நான் ஏறலை. காரில் நான் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஊருக்குள்ளே ஓட ஆரம்பித்தேன். அவங்க பின்னாடியே என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. ஸோ என்னை இப்படி துரத்திட்டு இருக்கும்போது நான் உடனே பயந்து ஊருக்குள்ளே ஓடினேன். ஊருக்குள்ளே ஓடினது 2 வீலர்லேயும் எடுத்துகிட்டு என்னை பின்னாடியே வந்தாங்க. அவங்க அப்பா ராஜ்குமாரோட அப்பா மருதப்புலி வண்டியில் இருக்காங்க, காரில் இருக்காங்க. நீங்கள் வாங்க, எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அவங்க நார்மலாக கூப்பிட்டு பேசியிருந்தா கூட நான் போயிருந்திருப்பேன். அவங்க பின்னாடியே என்னை தொடர்ந்து துரத்துனதுனால என்னை ஏதோ செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பயந்து நான் ஓடி வந்துட்டேன். இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுக்க சென்ற அகிலாவை சம்பவம் சென்னையில் நடந்ததால் அங்கேயே வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாக கூறி பெண் காவலர் உதவியுடன் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சென்னையை சேர்ந்த சிவதுர்கா என்ற பெண் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரால் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களால் இளம்பெண்கள் பலர் தங்களது வாழ்க்கையை இழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதுபோன்ற குற்றங்களில் காவல்துறையினர் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் பெண்களும் உஷாராக இருக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.